கடந்து சிந்திக்க கற்றுக்கோ. உனக்கு என்ன புரியுதுன்னு நீ பாரு. உன் புரிதல்லாம் சரிதானான்னு உன்னையே கேளு. திரும்ப திரும்ப என்ன பண்ணலாம், உன்னால் கேட்டு உனக்கு புரிஞ்சிக்க முடியாத கேள்விகள் இருந்தால் இங்கே வா. நான் ஆனந்த வாழ்வு இது மாதிரி கோர்ஸ்லாம் அதுக்கு தான் வச்சுக்கிறேன். எல்லாராலையும் எல்லாத்தையும் புரிஞ்சிக்க முடியாதுன்றதுக்காக தான் கோர்ஸ் வச்சுக்கிறேன். நான் ஒரு கற்றோன், புரிதல் உள்ள மனிதன், ஞானம் பெற்றவன், கடவுள் புரிந்து கொண்டவன். இது இம்ப்ரமேஷன். இது நான் திமிரு. இம்ப்ரமேஷன். எனக்கு கடவுள் தெரியும். என்கிட்ட வந்தால் நீ என்ன பண்ணலாம், கடவுள் புரிஞ்சிக்கலாம், வாழ்க்கையை புரிஞ்சிக்கலாம். ஆனால் உன் திமிர்தனத்தை விட முடியலன்னா நான் பொறுப்பு இல்லை. உன்னால் உன் திமிர்தனத்தை விட்டுற முடியும், நான் சொல்கிறது புரிஞ்சு வாழ முடியும்னா நீ சிறப்பாக தான் இருப்ப. கொண்டாட்டம். என்னால் நிறைய பேர் சிறப்பாகிறாங்க, நிறைய பேர் ஞானம் வந்துக்கிறாங்க, நிறைய பேர் சூன்ய தரிசனம் பண்ணியிருக்கிறாங்க. இங்கே வர ஜீவா சொன்னோடனே ஜீவா அவன் ஃப்ரெண்டு அவரை மட்டும் சொன்னுக்கிறேன்னுங்கிறானுங்க. அப்படிலாம் கிடையாது. நிறைய பேர் இருக்கிறாங்க. இங்கே வர்றதில்லை, வராதனால நான் சொல்கிறது இல்லை. நிறைய பேர் மறைமுகமாகவே அனுபவிச்சுன்னு வெளியே ரகசியமாகவே வந்து கற்றுன்னு ரகசியமாகவே இருக்கிறவங்களாங்கிறாங்க. என் போட்டோவை வச்சு கும்பிட்டுங்கிறவங்க, என்னை மதித்து வாழ்ந்துன்னுக்கிறவங்க, என் நினப்பிலே இருக்கிறவங்களாம் இருக்கிறாங்க. திமிரில் சொல்ல, இன்ஃபர்மேஷனில் சொல்கிறாங்க. ஸோ நான் ஒரு உன்னதமான ஒரு மனித பிறவி, உங்களுக்கு ஒரு சந்தர்ப்பம். இது நான் இன்னும் பணக்காரன் ஆகிறதுக்கெல்லாம் இல்லை. நான் வாழ்ந்தால் தான் நீ வாழ்வேன். நான் குடிசையில் உட்காந்து சொல்லும்போது உன்னால் ஒத்துக்க முடியாது. சொல்கிறவனே குடிசையில் இருக்கிறேன்னா நான் எப்படா வாழ்வுன்ற ஒரு எண்ணம் உனக்கும் வரும். அப்போல்லாம் என்னால் இருக்க முடியாது, இன்னும் காஸ்ட்லியாக தான் ஆகணும்னு நினைப்பேன் நான். நீ நல்லா இரு, நீ சந்தோஷமா இரு, நீ கொண்டாட்டமாக இரு. நான் உனக்கு புறன்பாடாக தெரிஞ்சால் என்னை விட்டு போயிடலாம் இல்லைக்கிட்டு. நான் வானான்னா என்னை பார்க்கவும் சரி. என் பேச்சு உனக்கு புரிய வைக்கலன்னா, இப்போ மனமுதிர்ச்சியில் நான் தப்பாக சொல்லிக்கிறேன்னா கமாண்ட் எழுது, இங்கே வந்து கேள். இந்த வீடியோவில் இந்த கண்டென்ட்டில் நான் இங்கெல்லாம் நீ தப்பாக பேசிக்கிறேன்னா என்ன பண்ணுறேன், வாய்ப்பு இருக்குது. வா நேராக இங்கே வந்து உட்காந்து என்ன பண்ணேன் கேள். எல்லாருக்குமே சந்தர்ப்பம் தர ஆள் நான். வாரம் சச்சங்க நத்தினுக்கிறேன். இங்கேனா கூட வெளிநாட்டில் நத்துவேன், எங்கே போனாலும் நத்தின்னு இருப்பேன். ஏன்னா உங்களுக்கு ஒரு சந்தர்ப்பம், என்னை பயன்படுத்திக்கோங்க. அதே சமயத்தில் நான் வியாபார ரீதியாகவும் தான் செய்கிறாது, வர்த்தக ரீதியாகவும் தான் அதை செய்கிறேன். எனக்கு வயிறும் ரீதி, நான் வாழணும், நான் பேசணும், நான் வீடியோ போடணும் அப்படின்னா என்கிட்ட டிவைஸ் எல்லாம் வேணும். நான் ஆரோக்கியமாக இருக்கணும். அப்போ நான் நல்லா இருந்தால் தான் உங்களுக்கு என்ன பண்ண முடியும். அப்போ நான் நல்லா இருக்கணும்னா நீங்கள் நல்லா இருக்கிறதுக்கு எனக்கு என்ன பண்ணலாம். எனக்கு நிறைய உதவுறவங்க இருக்கிறாங்க. நான் வெளிநாட்டுக்கு போயிட்டு வந்தேன்னா எனக்கு உதவுறாங்க, அமெரிக்காவுக்கு போயிட்டு வந்தேன்னா உதவுறாங்க, சத்சங்க நத்துறனாவே உதவுறாங்க, இங்கே சாப்பாடு போகிறனாவே சில பேர் அதுக்கெல்லாம் காசெல்லாம் நிறைய பேர் எனக்கு உதவினுக்கிறாங்க. என்னை ஒத்துக்கின மனிதர்கள் இந்த உலகத்தில் இருக்கிறாங்க. ஸோ நீங்களும் மனமுதிர்ச்சியோடு வாழ முடியும், தெளிவோடு இருக்க முடியும்.